வழக்கத்துக்கு மாற ஆளுங்கட்சி தோத்த எதிர்கட்சி தானே ஜெயிக்கணும். இங்க என்ன புது கட்சி ஒண்ணு வந்துடுச்ச, சரி மக்கள் அவரை விரும்புறாங்க, லெட் அஸ் கிவிங் எ சான்ஸ் அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணணும், காத்து இருக்கணும், அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். இல்லாம நேத்தே போடுறீங்களா, ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல? கலைஞரின் உரிமை தொகையா, கலைஞர் வீடு கோபாலபுரத்துல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்களா? கலைஞரின் உரிமை தொகைன்றது என்னங்க இது? பேர் எல்லாமே உரிமை இல்ல கலைஞர் செக்கு இழுத்தாரா நாட்டின் விடுதலைக்காக? அவரு ஒன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் தானங்க. அவரை விட எஃபெக்டிவா செயல்பட்ட பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க. இது என்ன உங்க குடும்பமா இது? கோபாலபுரத்துல இந்த பைசா எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. கலைஞரின் உரிமை, மகளிர் உரிமை, கலைஞர்ன்ற பேரை எடுக்கணுங்க. அரசின் மகளிர் உரிமை திட்டம், உரிமை தொகை அரசாங்கம் தாங்க கொடுக்குது. இல்ல முதலமைச்சரின் மகளிர் உரிமை, இப்படிதான் சொல்லணும். சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அவர் என்ன எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு வச்சுக்கலையே, முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். யார் முதலமைச்சர் வந்தாலும் அது இருக்கணும், கவர்மெண்ட் ஃபண்டட். அப்ப இது மாதிரி இவங்க குடும்ப அரசியல் நடத்துறது, தனிநபர்களை துதிப்பாடுறது, இதெல்லாம் ஒழியணும்னு மக்கள் விரும்பி இருக்காங்க இந்த தேர்தல்ல. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.